மழையையும் பொருட்படுத்தாமல் கார்த்திகை தீப திருவிழாவிற்காக திருவண்ணாமலையில் ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், பக்தர்களுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? விட்டு விட்டு கனமழை பெய்து வரக்கூடிய சூழலிலும் கூட பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிலவரம் என்ன? கண்டிப்பாக நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சல கோயிலை பொறுத்தவரை கார்த்திகை தீபமானது நாளை மாலை சரியாக 6 மணிக்கு ஏற்றப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்து ஏராளமான மக்கள் இன்று காலை முதலே திருவண்ணாமலை பகுதிக்கு குவிந்து இருக்கக்கூடிய காட்சிகள் அம்மாறு பார்க்க முடியுது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி திருவண்ணாமலை மலைப்பகுதிக்கு அருகாமையில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட கார்த்திகை தீபம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவானது இந்த திருவிழாவினுடைய நிறைவு நாள் பார்த்தோம் அப்படின்னா கிரிவல பாதை என்பது நடைபெறும். இருந்தாலும் கூட கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் கொடையுடன் வந்து நாளை வந்து மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிலையில் இன்று முதலே வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலை பகுதிக்கு குவிந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோம். சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க திருவண்ணாமலைக்கு? சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன் சார். நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். என் பேர் ராஜேந்திரன். ஸோ நான் ஒரு 25 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். ஆமாம், நான் ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவேன். நாளைக்கு சாயந்தரம் சரி 6 மணிக்கு தீபம் ஏற்றுருவாங்க. அதனால் அரசாங்கமும் அதிகாரிகளும் நல்ல ஏற்பாடெலாம் செஞ்சுருக்கிறாங்க. நல்ல சேஃப்டி அங்கங்கே முகாமெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா பண்ணிடுறாங்க. இன்னும் நான் 30-40 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் நீங்கள் திருவண்ணாமலை இந்த மகாதீபத்துக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க சார்? 25 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். இது 26வது வருஷம் வரேன். அம்மா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க மகாதீபத்துக்கு திருவண்ணாமலைக்கு? இங்கே எப்படி இருக்குது? குருராஜப்பேட்டையிலேருந்து ராணிப்பேட்டை மாவட்டம். நாங்கள் அரக்கோணம் வட்டம். அங்கேருந்து நாங்கள் உழவர் பணி செய்கிறதுக்கு வரோம். வருஷம் ஒரு 25 வருஷமாக வந்துக்கிறோம். உழவர் பணி செய்கிறோம். வந்தால் நல்லது நடக்குது. காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கே வந்திருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எது பெஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து பார்ப்போம். இங்கே சார், நீங்கள் எந்த ஊரில் வந்திருக்கீங்க? திருத்தணியிலிருந்து வந்திருக்கேன் சாமி. திருத்தணி பக்கம் அங்கிருந்து வந்திருக்கேன். மகாதீபத்துக்கு வந்திருக்கீங்களா? கூட்டம் எப்படி இருக்குது? மழை எப்படி இருக்குது? கூட்டம் நல்லா இருக்குது. மழையும் அதிகமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. அதாவது திருவண்ணாமலை அண்ணாமலையர் அருணாச்சல கோவில் பற்றி 2668 அடையில் நாளை மாலை சரியாக 6 மணிக்கு வந்து மகாதீபமானது ஏற்றப்படுவது. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பக்தர்கள் வந்து இந்த திருவண்ணாமலை பகுதிக்கு வருகை தருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 15,000 போலீசார் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 15,000 போலீசார் இந்த திருவண்ணாமலை பகுதிக்கு குவித்திருக்காங்க. இருந்தாலும் கூட கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட கார்த்திகை தீபம் நாளை மாலை மகாதீபம் ஏற்றப்படுவதற்காக காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த திருவண்ணாமலை பகுதிக்கு வருகிறாங்க. இதன் காரணமாக திருவண்ணாமலை பகுதி என்பது ஒரு விழாக்கோல போடுறது போல தான் காணப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.